தனத்துக்கிட்ட பாட்டி சொல்றாங்க, உனக்கு ஆண் குழந்தை தான் பிறந்துச்சு, பெண் குழந்தை இல்ல தனம். அப்பனா மீனாட்சி எனக்கு பிறக்கலையா? ஆமா தனம். சேகர் ரெட்டினா அம்மாவுக்கு வித்தது எனக்கு நல்லா தெரியுமே. அது எனக்கு தெரியாது தனம். நான் பிரசவம் பாக்குறப்ப நீ மயங்கிட்ட, உனக்கு ஆண் குழந்தை தான் பிறந்துச்சு. பாட்டி தனத்துக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. முத்தழகு அவங்க ரூம்ல இருந்து வந்து, பெரியவங்களுக்கு தண்ணி ஏதாவது குடுக்கலாம்ல, அப்படியே வேலை முடிஞ்சிருச்சுன்னு அனுப்பி விடுறிய தனம். ஆனா சொல்றாங்க, மீனாட்சிக்கு கயிறு கட்டிட்டீங்க, என் மகனுக்கு கயிறு கட்டலையா பாட்டி? தனம், சரவணனும் இந்த வீட்டுல தானே இருக்கான், ஏன் தனம் என்கிட்ட சொல்ல மறந்துட்ட? தனம் அக்கா, சரவணனுக்காண்டி தானே கயிறு கட்ட வர சொல்லணும்னு சொன்னீங்க. அப்பனா மீனாட்சிய பார்க்கதான் வர வச்சீங்களா? இல்லம்மா, 2 குழந்தைக்காண்டி தான் வர சொன்னேன். வாங்க பாட்டி. பையனை பார்த்து சொல்றேன். முத்தழகு கேக்குறாங்க, என்ன பாட்டி சொல்ல போறீங்க? பையனுக்கு திருஷ்டி கழிக்கிறதுக்கு தான்மா சொன்னேன். சரி வாங்க. பாட்டி கயிறை கட்டி திருஷ்டிய கழிச்சுட்டாங்க. பாட்டி வெளியே வந்து தனத்துக்கிட்ட சொல்றாங்க, சரவணன் உன் குழந்தைதான், முத்தழகு குழந்தை இல்ல. தனத்துக்கு அந்த ஜாதகக்காரங்க சொன்னது ஞாபகத்துக்குள்ள வருது. நான் இதை எப்படி நம்புறது? முத்தழகு கிட்ட இருக்க குழந்தை என் குழந்தையா இருக்குமா? ரெட்டினா தானே வாங்கியிருக்காங்க குழந்தைய. பாட்டி குழப்பமா இருக்கு. உன் புருஷன் குழந்தை பிறந்த உடனே போட்டோ எடுத்து அனுப்புனான், அதை நீ பார்த்து தெரிஞ்சுக்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆண் குழந்தை உன்னோட வாரிசு. முத்தழகுக்காண்டி தான் ரெட்டினா உன் புருஷன் கிட்ட வாங்கியிருக்கான் குழந்தைய. போட்டோ கிடைக்குதான்னு பாரு, இல்லாட்டி நான் சொன்னதையே நம்பி முடிவெடு. அஞ்சலியும் முத்தழகும் சாப்பிடுறப்ப சொர்ணம் கேக்குறாங்க, நீங்க எப்ப ஏலகிரிக்கு கிளம்புறீங்கன்னு. முத்தழகு, நீங்க 4 பேரும் தான் ஏலகிரி கிளம்புறீங்களா? ஆமா அத்த. முத்தழகு, அங்க வேற ரொம்ப குளிருமாமே, மலை உச்சியில ஹோட்டல் இருக்காமே. அமுதன் சொல்லிக்கிட்டு இருந்தாம்மா. போகவே 2-3 நாளா ஆகுமாமே. அஞ்சலி, முத்தழகு இல்லாம மீனாட்சி என்ன பண்ணுவா? முத்தழகு கிட்டயே கொடுத்து அனுப்பிடு அஞ்சலி. அஞ்சலி, நான் சொல்றது கேக்குதா இல்லையா? என்ன வெறுப்பேத்துறீங்களா? நான் வெறுப்பேத்துறதுக்காண்டி சொல்ல, குழந்தை நல்லதுக்காண்டி சொன்னேன் அஞ்சலி. பெத்தன்னு நீ சொல்லிக்கலாம் அஞ்சலி, நாங்க அதை பார்க்கல. மீனாட்சிக்கு முத்தழகுதான் அம்மா. ஏலகிரிக்கு போயிட்டு வர்ற முடியும் மீனாட்சியை கொடுத்து அனுப்பு, அப்புறம் நீ வளர்த்துக்க. முடியாத ஆண்டி, பொண்ணு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாம போனாலும் என் கூட தான் இருக்கணும். அஞ்சலி, ஏன் குழந்தைய போய் இந்த மாதிரி சொல்ற? பூமி கேக்குறாங்க முத்தழகு கிட்ட, என்ன சோகமா இருக்கீங்கன்னு. அஞ்சலி மீனாட்சி விஷயத்துல ரொம்ப மூர்க்கமா இருக்காங்க. நம்மளால குழந்தைக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ கஷ்டம் வந்துடக்கூடாது. பூமி கேக்குறாங்க, தாய்ப்பால் கொடுக்கறது தானே பிரச்சனை, வேற யாரையாவது ஹையர் பண்ண பாக்கலாமா? நல்லா இருந்தாலே உங்களுக்கு போதுமே முத்தழகு. மீனாட்சி முகம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. இனிமேட்டு புதுசா அவங்களை ஏத்துக்கிறது சுலபம் இல்லைங்க. எனக்கு மீனாட்சி வேணும், ஆனா அஞ்சலியால எந்த தடையும் வரக்கூடாது. இதை எப்படி நடத்துறது பூமி? சேகர் தெருவுல குடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இப்ப சொர்ணத்தை கூப்பிடுறாரு. இப்பதான் குடிச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னையதான் ஊரு ஃபுல்லா தேடுறேன். தனம் என்னைய தேடுற? சேகர் சொல்றாரு, சரக்கு தீர்ந்து போச்சு, வர்றேன்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப தனம் போனை எடுத்துக்கிட்டு போறாங்க. உள்ள பாத்துட்டாங்க அவங்க குழந்தைய. முத்தழகு. இன்று ஜப்பானின் தலைநகரம் டோக்கியோ. நாளை சந்திக்கலாம்.